இந்த சைக்கிள் பார்த்தீங்கன்னா டூரிங் பைக்னு சொல்லுவாங்க. இப்போ அப்ராட்லலாம் பார்த்தீங்கன்னா யூஸ்வலா வந்துட்டு அவங்களுக்கு வெக்கேஷன் டைம் இருக்கும். ஓகே. இப்போ வந்துட்டு இயர்லி 2 மந்த்ஸ் வெக்கேஷன் இருக்கும். ஓகே. அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பேக் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு சைக்கிள்ல போவாங்க. சரி. இப்போ அந்த மாதிரி கல்ச்சர் வந்து இங்க இந்தியாலயும் வந்து கொஞ்சம் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது. ஸோ இது வந்து டூரிங் பைக். நீங்க ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு நீங்க உங்க பேக் எல்லாமே போட்டு பேக் பண்ணிட்டு நீங்க போலாம். அதாவது நம்ம சைக்கிள் வந்துட்டு ரொம்ப மறக்க முடியாத ஒரு விஷயங்க. அதாவது நம்ம மழலை பருவத்திலிருந்து நமக்கு வந்து ஆரம்ப ஸ்டேஜே பார்த்தீங்கன்னா சைக்கிள் தான். இனிஷியலாக நம்ம சைக்கிளில் ஸ்டார்ட் பண்ணி தான் நம்ம வந்துட்டு ஒரு 2 வீலர் 4 வீலர் வரைக்கும் நம்ம போகிறோம். அப்போ வந்து நம்ம சைக்கிள் வந்து எங்கே வாங்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பிகாஸ் நமக்கு வந்து சேஃப்டி மெஷர்மெண்ட்டோட நம்ம வந்து சைக்கிளில் ட்ராவல் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரியான திங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் சார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. சைக்கிள் கேப் ஷாப்புடைய எம்டி இருக்காரு, அவர்கிட்ட சில வார்த்தைகள் கேட்போம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். உங்கள் பேர் மதன். சார், இந்த ஷாப்புடைய லொக்கேஷன் வந்து எக்ஸாக்டாக எங்கே இருக்குது சார்? இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கோயம்புத்தூர்ல இருந்து மேட்டுப்பாளையம் போகிற வழியில் மேட்டுப்பாளையம் மெயின் ரோட்ல இருக்கு. எக்ஸாக்டா ஜிஎன் மில்ஸ் பஸ் ஸ்டாப். ஆமாம், ITI டு ஜிஎன் மில்ஸ் போகிற வழியில் அந்த மிட்வேல இருக்கு. நம்ம ஷாப் பக்கத்துல வர்ஷா ஃபோர்ட் ஷோரூம் இருக்கு. அதுதான் லேண்ட்மார்க். ஓகே சார். சார், நம்ம ஷாப்ல வந்துட்டு நீங்க ஹோல்சேல் ரேட்ல வந்து சைக்கிள்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஆமா. ஸோ இங்க வந்துட்டு என்னென்ன மாதிரியான சைக்கிள்ஸ் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா சேஃப்டி மெஷர்ஸ்மெண்ட் வந்து நீங்க கொடுக்குறீங்க சொல்லுங்க. அதை பற்றி சொல்லுங்க சார். இப்போ நம்ம ஷாப்ல பார்த்தீங்கன்னா பேசிக்கா வந்துட்டு ஆல் இந்தியன் பிராண்டட். ஓகே. சர்க்குலர்ஸ், அப்புறம் டாட்டால கூட சைக்கிள்ஸ் வருது. ஓகே சார். டாட்டா அந்த மாதிரி டொமஸ்டிக் மாடல்ஸும் பண்றோம். சரி. ப்ரீமியம் மாடல்ஸும் பண்றோம். ப்ரீமியம் மாடல்ஸ்னா மாண்ட்ரா, ஃபயர்ஃபாக்ஸ், ஸ்னெல் அந்த மாதிரி பிராண்டும் இருக்கு. ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா சம் 3000ல இருந்து எங்கிட்ட 2 lakh வரைக்கும் சைக்கிள் வச்சிருக்கேன். ஓகே சார். ஸோ உங்களுக்கு சைக்கிளிங் போகிறதுக்கு தேவையான எல்லா அதாவது ஆக்சசரிஸ், ஸ்பேர் எல்லாமே வச்சிருக்கேன். மெயினாக ஹெல்மெட்டு, க்ளவு, அப்புறம் சைக்கிளிங் போகிற பவுச்சஸ், பேக்கு, அப்புறம் பம்ப் எல்லாமே வச்சிருக்கேன். எல்லாமே இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த சைக்கிள் பற்றி நீங்கள் சொல்லுங்கள் சார். இப்போ இங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக்காக கியர் சைக்கிள்ஸ். கியர் சைக்கிள் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,000ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த சைக்கிளிங் எல்லாம் ரெகுலராக போகிற மாதிரி இருந்ததுன்னா 15ல அபவ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் நல்லா இருக்கும், பிராண்டட்ல வரும். ரெகுலராக சைக்கிளிங் போகிறாங்க பாருங்க, 30-40 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி போகிறவங்களுக்கும் நான் சைக்கிள் வச்சிருக்கேன். ஸோ பேசிக்காக வந்துட்டு சைக்கிள் பார்த்தீங்கன்னா 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. MTB, ஹைப்ரிட், அப்புறம் ரோட் பைக்னு சொல்லுவாங்க. ஓகே சார். ஸோ இந்த மாதிரி ப்ராட் டயர்ஸ் வர்றது MTB. ஓகே சார். இதுலயே வந்துட்டு உங்களுக்கு இங்கே பாருங்க, இதில் அந்த மாதிரி சின்ன டயர்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து ஹைப்ரிட்னு சொல்லுவாங்க. ஓகே சார். ஓகே ஓகே ஓகே. இது வந்து ஹைப்ரிட். ரோட் பைக்னா உங்களுக்கு அந்த மாதிரி டிராப் ஹேண்டில் பார் வர்றது வந்து ரோட் பைக். ஸோ இது வந்துட்டு நம்ம டிரைவ் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு என்னென்ன மாதிரியான ஹெல்த் வந்து என்னென்ன மாதிரி இருக்கும்? உங்களுக்கு ரெகுலரா சைக்கிளிங் போனீங்கன்னா மெயினா வந்துட்டு உங்களுக்கு பாடியில வந்துட்டு நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். ஓகே சார். எனி ஸ்போர்ட் ஆக்டிவிட்டி நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். ஓகே சார். சைக்கிளிங்ல பேசிக்கா என்னன்னா உடம்புல வந்து கொழுப்பு தங்காது, மெயினா அது கிடைக்கும். மார்னிங் சைக்கிளிங் போயிட்டு வந்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஏர் உங்களுக்கு, அதனால உங்களுக்கு வந்துட்டு நல்லா உங்களுக்கு பாடி நல்லா அது ஒரு ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணுவீங்க. நீங்க அன்னைக்கு ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா எனர்ஜெட்டிக்கா ஃபீல் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வந்துட்டு ரொம்ப ரேட் அதிகமாகிட்டு இருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையா நம்ம சைக்கிள் வாங்கி நம்ம பழையபடி நம்ம போகிறது உடற்பயிற்சியோட நமக்கு வந்து டிராவலிங்கும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் கம்மி பண்ணலாம் இல்லைங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ரொம்ப ரீசெண்டாக ஒரு 6 monthஸாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு எலக்ட்ரிக் சைக்கிளுக்கு வந்துட்டு ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஆமாம். உங்களுக்கு சைக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து உங்களுக்கு தெரிஞ்ச இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டஸ்டான நிறைய மாடல்ஸ் வந்துருச்சு.
இப்போ ரெகுலரா ஒரு அரௌண்ட் 10 கிலோமீட்டர்ஸ் ஒர்க் போறவங்க எல்லாருமே சைக்கிளிங்ல போறாங்க. ஓகே சார். போறாங்க வராங்க. அதுக்கு உண்டான மாதிரி நம்ம அவங்க பேக் எல்லாம் எடுத்துட்டு போற மாதிரி கேரியர்ஸ், அப்ப நீங்க வந்துட்டு பம்ப் எல்லாமே வந்துட்டு போர்ட்டபிள் இருக்கு. சரிங்க சார். ஸோ அவங்க இந்த ஐடில மெயினா ஒர்க் பண்றவங்க, அப்புறம் ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்க எல்லாருமே இப்போ வந்துட்டு எதர் நார்மல் சைக்கிள் இல்லைன்னா பேட்டரி சைக்கிள் அந்த மாதிரி எலக்ட்ரிக் சைக்கிள் ஷிஃப்ட் ஆயிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எலக்ட்ரிக் சைக்கிள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்ஸ் சார்ஜ் போட்டீங்கன்னா 30 to 35 கிலோமீட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே சார். அப்படி உங்களுக்கு பேட்டரி வந்து உங்களுக்கு ட்ரை ஆனாலும் நீங்க பெடலிங்ல ரிட்டர்ன் வந்துக்கலாம். ஓகே, அந்த ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்காது. ஆமா சார். இப்போ நம்மளது வந்து ஹோல்சேல்ங்கிற மாதிரி சொன்னீங்க. ஸோ மற்ற ஷாப்ஸை கம்பேர் பண்ணும்போது நமக்கு பிரைஸ் இல்ல ஆக்சுவலா என்னன்னாங்க, நாங்க வந்து ரீட்டைலும் பண்றோம் ஹோல்சேல் பண்றீங்க. ரீட்டைல் வந்து இங்க டைரக்டா கஸ்டமர்ஸ் பண்றாங்க. ஓகே சார். ஹோல்சேல் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மள மாதிரி ஷாப்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து ஹோல்சேல்ல கொடுக்குறோம். பிரைஸ் வந்து நார்மலா ரீட்டைல்ல நான் என்னன்னா கொஞ்சம் ஒரு மினிமமான மார்ஜின் வச்சு நாங்க ரீசனபிளா பண்ணிடுறோம். நாங்க சர்வீஸும் பண்ணி கொடுக்குறோம். எனி டைப் ஆஃப் கியர் சைக்கிள், நார்மல் சைக்கிள் இருந்து உங்களுக்கு பெரிய அதாவது பழைய ஸ்டாண்டர்ட் சைக்கிள் இருந்து கியர் சைக்கிள் எல்லாமே நாங்க சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம். சர்வீஸ் நீங்க வந்துட்டு அதாவது நம்ம மெயின்டெனன்ஸ் எப்படி சார்? நம்ம வாங்கிட்டு போகணும்னா எவ்வளவு நாள் மெயின்டைன் பண்ணணும் சார்? நீங்க அதாவது சைக்கிள் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஸ்பேர் எல்லாமே ஓபன். ஓகே. அதனால டூ வீலர்ல எல்லாமே க்ளோஸ்ல இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்துட்டு டஸ்ட் உள்ள ஏறும். ஓகே சார். ஸோ அதனால நீங்க வந்து மெயின்டைன் பண்ணணும். நீங்க வந்து வீக்லி ஒன்ஸ் ஆவது க்ளீன் பண்ணணும். ஓகே சார். க்ளீன் பண்ணி லூப்ரிகேஷன் பண்ணி வச்சீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லைஃப் வரும். ஓகே சார். நீங்க எனி சைக்கிளா இருந்தாலும் எந்த சைக்கிளா இருந்தாலும் உங்களுக்கு 6 months ஒன்ஸ் நீங்க சர்வீஸ் பண்ணணும். பண்ணாதான் நல்லா இருக்கும். சார் நம்மளுடைய ஷாப்புடைய கான்டாக்ட் நம்பர் என்னோட கான்டாக்ட் நம்பர் பாத்தீங்கன்னா 7339003339. ஓகே. இது வந்துட்டு இந்த கான்டாக்ட் நம்பர் ஹோல்சேல்ல வந்துட்டு ஷாப்ஸ்க்கு தேவையானவங்க கால் பண்ணாலும் நீங்க தாராளமா பண்ணி தரலாம். நம்ம முதல்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா மெயினா ஸ்டார்ட் பண்ணது ஹோல்சேல் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகே சார். அதுக்கப்புறம் வந்துட்டு டீலர்ஸ் எல்லாருமே வந்து சைக்கிள் பார்க்கணும் எனக்கு அப்படின்னு சொன்னனால நான் இதை வந்து ஒரு டிஸ்பிளேக்கு வேண்டி ஓபன் பண்ணேன். சரி. அப்புறம் அதுவே இப்போ ரீட்டைல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த சைக்கிள் பாத்தீங்கன்னா டூரிங் பைக்னு சொல்லுவாங்க. இப்போ அப்ராட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா யூஸ்வலா வந்துட்டு அவங்களுக்கு வெக்கேஷன் டைம் இருக்கும். இப்போ வந்துட்டு இயர்லி 2 months வெக்கேஷன் இருக்கும். ஓகே. அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பேக் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு சைக்கிள்ல போவாங்க. சரி. இப்போ அந்த மாதிரி கல்ச்சர் வந்து இங்க இந்தியாலயும் வந்து கொஞ்சம் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது. ஸோ இது வந்து டூரிங் பைக். நீங்க ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு நீங்க உங்க பேக் எல்லாமே போட்டு பேக் பண்ணிட்டு நீங்க போலாம். ஓகே. டயரும் பாத்தீங்கன்னா டயர் வந்து பாத்தீங்கன்னா ப்ராடா இருக்கு. உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு நல்லா த்ரெட் நல்லா பெருசா இருக்கிறதுனால கம்ஃபர்டபுளாவும் இருக்கும். லாங் டிஸ்டன்ஸ் ஓட்டலாம். இது ரொம்ப பேசிக்கான டூரிங் பைக். ஓகே சார். இது வந்து இதனுடைய காஸ்ட் என்ன? இது வந்து உங்களுக்கு 37,000 வரும். 37,000 ரூபாய் வருதுங்க. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ரோட் பைக், நார்மல் ரோட் பைக். ஓகே சார். டெய்லி எக்ஸசைஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஆமா, ஃபிட்னஸ்க்கு யூஸ் பண்றது. இதுல வந்துட்டு உங்களுக்கு இந்த காம்பனன்ட்ஸ் இந்த கியருக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அந்த ரேட் வரும். இது வந்து ஸ்டார்டிங் பிரைஸ் இது வந்து 65,000 வரும். இது நமக்கு ஸ்மூத்தா இருக்குங்களா சார்? கிடையாது, நல்லா இருக்குங்க. சைக்கிள்ஸ் ரைட் பண்ணும்போதே நமக்கு தெரியும். ஆமா. அப்புறம் இது வந்து உங்களுக்கு மெயினா ஃபிட்னஸ் தான். லாங் ரைடு இப்போ வந்து 100 200 அந்த மாதிரி போறாங்க. அந்த மாதிரி போறவங்க யூஸ் பண்ணலாம். இப்போ இது பாத்தீங்கன்னா ஹைபிரிட். இது ஓகே சார். இது வந்து ஹைபிரிட்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி வந்து ஃபிட்னஸ் மார்னிங் வந்து ஒரு 1 hour 2 hour யூஸ் பண்ணுவாங்கல்ல, அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆபீஸ் போறதுக்கும் இந்த மாதிரி சைக்கிள் இது என்ன பண்ணுவாங்க சார்? இது வந்து 41,000. அக்சஸரீஸ் சம்பந்தமா மெயினா சைக்கிளிங் போறவங்களுக்கு வந்து நான் வந்து அட்வைஸ் பண்றது ஹெல்மெட் போட்டு. சரி. ஹெல்மெட் எல்லாம் உங்களுக்கு கிட்ஸ் ஹெல்மெட்ல இருந்து அடல்ட் ஹெல்மெட் வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கு. சரி. ஹெல்மெட் ரொம்ப முக்கியம். ஓகே சார். உங்களுக்கு டூ வீலர் மாதிரியே சைக்கிளிங் போனா ஹெல்மெட் ரொம்ப முக்கியம். ஓகே. அது போக வந்துட்டு இப்போ ஏர்லி மார்னிங் ரைடு எல்லாம் போறவங்களுக்கு லைட்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன். லைட் ஃப்ரண்ட் ரியர் லைட் வச்சிருக்கேன். சரி. அந்த உங்களுக்கு அந்த பிளிங்க் ஆகிற மாதிரி லைட் பார்த்துருப்பீங்க. அது போறது வந்துட்டு நம்மளோட சேஃப்டிக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே. அப்புறம் அது போக வந்து இந்த பவுச் எல்லாம் வச்சிருக்கேன். பேக், மொபைல், வேலட் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி பேக் எல்லாம் இருக்கு. அப்புறம் உட்கார்ந்துட்டு போகும்போது உங்களுக்கு குஷனா இருக்கிறதுக்கு வேண்டி ஜெல் சீட் கவரு, அந்த பேடட் ஷார்ட்ஸ், அது எல்லாமே உங்களுக்கு
அக்சசரிஸ் A to Z எல்லாமே இருக்கு. இங்க ஆமாங்க. மெயின் கிளவுஸ், ஆ. அப்புறம் டயர் பஞ்சர் ஆகாம இருக்கிறதுக்கு ஆன்டி பஞ்சர் லைனர் ஓகே சார். அதெல்லாம் வச்சிருக்கோம். ஓகே சார். இந்த சேஃப்டி மெஷர்மென்ட் சேஃப்டி அக்சசரிஸ் எல்லாம் என்ன பட்ஜெட்ல கொடுக்குறீங்க? இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே பிராண்டட் போட்டிருக்கேங்க. ஓகே சார். நான் லோக்கல் சைனீஸ் மேக், இந்தியன் பிராண்ட் மோஸ்ட்லி நல்ல குவாலிட்டியா இருந்தா பண்ணுவேன். மெயினா பாத்தீங்கன்னா நான் பர்சனலா நான் சைக்கிள் ஓட்டுறதுனால நான் வந்து எல்லாமே டெஸ்ட் பண்ணி தான் வச்சிருப்பேன். சரி. நல்லா இருந்ததுன்னா யூஸ் பண்ணுவேன், சேல் பண்ணுவேன். இல்லாட்டி நான் பண்ண மாட்டேன். இது எல்லாமே பர்சனலா நான் வந்து யூஸ் பண்ணது. சரி. அதனால உங்களுக்கு எல்லாம் நல்லா டியூரபிளா இருக்கும். தேங்க்யூ சார். தேங்க்ஸ். ஸோ வியூவர்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள் ஷாப் சம்மந்தமாக வீடியோவில் நீங்கள் பார்த்துருக்கீங்க. நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் வந்துட்டு அந்த ஷாப்பினுடைய லொக்கேஷனும் அவங்களுடைய காண்டாக்ட் நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு விருப்பமானவங்க இந்த காண்டாக்ட் நம்பரையும் இந்த ஷாப்பையும் அணுகி உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா சைக்கிள் வாங்கிக்கிங்க. சரிங்களா? மற்றும் ஒரு பதிவில் நான் சந்திக்கிறேன். நன்றி.